இங்கே இவர்கள் நடத்துகிற இந்த முருகன் யாத்திரையை வந்து முருகன் மாநாடை வந்து இந்து முன்னணி தான் இந்த நடத்துகிறாங்க, முறை. பாஜக கூட நடத்தலை. அப்போ இந்து முன்னணி மாநாட்டை மிக எதிர்ப்பாக திமுக பெரிய ஒரு விஷயமாக, அப்படி நீங்கள் பேசுகிறீங்க பண்ணுறீங்கன்னா அப்போ நீங்கள் நடத்திருக்கூடாது. அறநிலைத்துறை சார்பா நீங்க முத்தமிழ் முருகன் பழனியில் மாநாடுன்னு ஒண்ணு நடத்தினாங்க. நடத்துனீங்க. அது வந்து மிக மிக தவறான விஷயம். அன்னைக்கு ரவிக்குமார் போன்றோர் அதை கண்டிச்சே எழுதுனாங்க. ஆளுங்கட்சி கூட்டணியில இருக்கிறவங்களே எழுதுனாங்க. அந்த மாநாட்டுல நீங்க யார கூப்பிட்டு உட்கார வச்சிருந்தீங்க? நம்ம அர்ஜுன் சம்பத். நீங்க சொல்ற சங்கிகள். அந்த அர்ஜுன் சம்பத் இந்து மக்கள் கட்சியுடைய அர்ஜுன் நிறுவனர் சார். தலைவர அர்ஜுன் சம்பத்த கூப்பிட்டு உட்கார வச்சிருந்தீங்க. அப்ப எங்க போச்சு உங்களுடைய இது? இன்னொன்னு நீங்க வந்து அதிமுகவ கண்டிக்கிறீங்க. அப்படி பண்ணாங்க, விலை போய் விட்டார்களா? அப்படின்னு. கலைஞர் நாணய வெளியீட்டு விழாவுக்கு ராஜ்நாத் சிங்க கூட்டு வந்தீங்களா? அப்ப நீங்க என்ன வேலையா போனீங்க? உங்களுக்கு அவசியமே இல்லையே! உங்கள யாரும் நிர்பந்திக்கலையே! நீங்க ஒண்ணும் அவங்க கூட்டணியில இல்லையே! நீங்க தான் பாசிச பாஜகன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க தான் இந்தியா கூட்டணியில இருக்கீங்களே! அப்ப நாணய வெளியீட்டு விழாவுக்கு நீங்க யார கூப்பிட்டுருக்கணும்? ராகுல் காந்திய கூப்பிட்டுருக்கணும், சோனியா காந்திய கூப்பிட்டுருக்கணும், இல்லாட்டி மம்தாவ கூப்பிட்டுருக்கலாம், இல்லாட்டி உமர் அப்துல்லாவ கூப்பிட்டுருக்கலாம், ஃபரூக் அப்துல்லாவ கூப்பிட்டுருக்கலாம், லல்லுவ கூப்பிட்டுருக்கலாம், இல்ல தேஜஸ்விய கூப்பிட்டுருக்கலாம். யாராவது இந்தியா கூட்டணியில இருக்க எவ்வளோ பேர் இருக்காங்க. நிதிஷ கூப்பிட்டுருக்கலாம். நிதிஷ் அங்க போய்ட்டாரு. மத்தவங்கள கூப்பிட்டுருக்கலாம். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? ராஜ்நாத் சிங்க கூப்பிட்டு நடத்துறீங்க. அதுக்கு என்ன விளக்கம் குடுத்தீங்க? ஒரு பொய்யான விளக்கம். மத்திய அரசு விழா இது. அன்னைக்கே அது முருகன்லாம் உடைச்சு விட்டாப்புல. நீங்க எதுக்கு கூட்டுறீங்க? உங்க சீஃப் சீஃப் செக்ரட்டரி. செக்ரட்டரி கூப்பிடுறாருன்னு. இன்னும் அது அரசு விழா கூட நடத்த வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா, அது கருணாநிதிக்கு வெளியீட்டு விழா. உங்க அப்பா கருணாநிதின்றதுனால நீங்க அத அரசு விழாவா மாத்துனீங்க. மத்தபடி ஜெயலலிதாக்கு, அண்ணாக்கு, கலைஞருக்கு, இது அ எம்ஜிஆருக்கு எல்லாருக்கும் வெளியிட்டுருக்காங்க. சில இதெல்லாம் அறிவாலயத்துக்குள்ளேயே முடங்கி போயிருக்குது அந்த இது. நாணயம் வெளியிடுறது. ஏன்னா, ரிசர்வ் பேங்க் ஒரு நினைவு நாணயம் வெளியிடுது. அதை பண்ற ஒர்க்கு தான். அப்போ இந்த மாரி விஷயங்கள்லாம் நீங்க பண்ணிக்கிட்டு, இந்த மாநாடை அவ்ளோ ஒரு விளம்பரம் குடுத்ததே இவங்க தான்.